மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ஆசிரமத்துக்கு போய் வெண்ணிலாவை பார்க்குறாங்க. வெண்ணிலா கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மாவும் விஜயும் இருக்காங்க. அதில் விஜயை வந்து வெண்ணிலா கிட்ட காமிச்சு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, யோசிச்சுட்டு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னோட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ விஜயோட நினைப்பு இன்னும் வெண்ணிலாக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கிட்ட போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. கங்காவும் வந்து காவேரியை பற்றி என்னாச்சு காவேரி ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலாங்கிற பொண்ணை முன்னாடி வந்து லவ் பண்ணார். அந்த பொண்ணு வந்து தொலைஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அந்த பொண்ணு கிடச்சிருச்சுக்கா. இந்த மாதிரி விஜய்க்கும் வெண்ணிலாவோட நினைப்பு இன்னும் இருக்குது. நான் ஒரு தடவை வந்து நான் முக்கியமாக வெண்ணிலா முக்கியமாக அப்படின்னு கேட்டப்போ கூட வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னார். இந்த விஷயத்த நான் முன்னாடியே விஜய் கிட்ட சொல்லியிருக்கணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுதுகிட்டே கங்கா கிட்ட சொல்கிறாங்க. கங்கா வந்து காவேரியை பற்றி கேட்குறாங்க. இப்போ என்ன அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விஜய் கூட சேர்த்து வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி வந்து சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலக்கா, எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க. இதுதான் அடுத்த வர எபிசோட் ப்ரோமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.